மின்னலே படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். மாதவன், அப்பாஸ் உள்ளிட்டோர் நடித்திருந்த அந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. அதனைத் தொடர்ந்து அவர் இயக்கிய காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, வாரணம் ஆயிரம், விண்ணை தாண்டி வருவாயா, என்னை அறிந்தால் என பல ஹிட் படங்களை கொடுத்தவர். இன்று வரை அவரது படங்கள் ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்பட்டு வருவதை வைத்தே உணர்ந்து கொள்ளலாம் அவர் எந்த அளவிற்கு ஃபார்மில் இருந்தார் என்று. அதேபோல் தமிழ் சினிமாவில் ஸ்டைலிஷ் இயக்குனர் என்ற பெயர் எடுத்தவர்களில் கௌதம் மேனன் மிகவும் முக்கியமானவர். அவரது இயக்கத்தில் நடித்த ஹீரோக்கள் அவ்வளவு அழகாக காட்சியளிப்பார்கள். காஸ்டியூம், ஹேர் ஸ்டைல், பாடி லாங்குவேஜ் என அத்தனையுமே ஒட்டுமொத்தமாக மாற்றி வேறு ஒரு ஆளாக கேமரா முன் நிறுத்துவார் கௌதம் மேனன். இன்று வரை சிம்பு, சூர்யா உள்ளிட்டோரின் ஆல் டைம் ஃபேவரைட் லுக் எது என்று ரசிகர்களிடம் கேட்டார். அதில் கௌதம் மேனன் இயக்கிய படத்தின் லுக்காகத்தான் இருக்கும். இந்த நிலையில் இயக்குனர் கௌதம் மேனன் சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் சினிமாவில் தான் சந்தித்த பல்வேறு அனுபவங்கள் குறித்து அவர் ஓப்பனாக பேசியிருக்கிறார். அந்த பேட்டியில், சினிமாவில் எனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை என்பதுதான் உண்மை என ரொம்பவும் ஃபீலிங்காக பேசியிருக்கிறார். ஒரு திரைப்படம் நன்றாக ஓடினால் அந்த படம் நன்றாக ஓடுகிறதா என்று கவலைப்படுபவர்கள்தான் அதிகம். நான் சொல்வதை நம்புவதற்கு சங்கடமாக இருக்கலாம், இருந்தாலும் அதுதான் உண்மை என கௌதம் மேனன் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் துருவ நட்சத்திரம் படத்தை தானு, லிங்குசாமி என சிலர் மட்டுமே பார்த்தார்கள் என்றும், ஆனால் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. சில ஸ்டுடியோக்களுக்கு மட்டும்தான் நான் படத்தை திரையிட்டு காண்பித்தேன். அவர்களோ வெளியில் சென்று இந்த படத்தை வாங்க வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். மக்கள் இன்னமும் என்னை ரசிப்பதால் தான் இத்துறையில் இன்னமும் இருக்கிறேன். என்னால் அந்த படத்தை வெளியே கொண்டு வர முடியவில்லை என்று மிகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் இயக்குனர் கௌதம் மேனன். முன்னதாக நடிகர் விக்ரம், சிம்ரன், ஐஸ்வர்யா ராஜேஷ், பார்த்திபன் உள்ளிட்டோரை வைத்து இயக்குனர் கௌதம் மேனன் துருவ நட்சத்திரம் படத்தை இயக்கியிருந்தார். ஆனால் அந்த படம் இன்னமும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது. இந்த விரக்தியில்தான் கௌதம் மேனன் இப்படி பேசி வருகிறார் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.